சூடா சும்மா கம கமன்னு இந்த மாதிரி யாராவது நமக்கு சமைச்சு குடுத்தா, எவ்ளோ சூப்பரா இருக்குங்க அந்த நாளு. சும்மா முருங்கக்காய், உருளைக்கிழங்கு, காராமணிலாம் போட்டு ஒரு காரக்குழம்பு தாங்க. இதில 2 கருவாடு மட்டும் போட்டிங்கன்னா, ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். இப்ப எப்படின்னு பார்த்துருவோமா? இதுக்கு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சமா சோம்பு சேர்த்து நல்லா வதக்கி அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேன்ல தாராளமா எண்ணெய் சேர்த்துட்டு, கொஞ்சமா கடுகு சேர்ந்து பொரிஞ்சதும், வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளிங்க. இது நல்லா வதங்குனதும், உங்களுக்கு தேவையான காய நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு முருங்கக்காய், உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேங்க. காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாத்தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு, பச்சை ஸ்மெல்லாம் போற அளவுக்கு குக் பண்ணிடுங்க. அது நல்லா குக் ஆனதும் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி விட்டுட்டு, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, வேக வச்ச காராமணியும் ஆட் பண்ணி ஒரு 5 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டோம்னா, நம்ம காரக்குழம்பு ரெடிங்க. சூடான சாதத்துல போட்டு சாப்பிட்டா சும்மா அப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.